டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொழில்துறையில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசியதை சுட்டிக்காட்டி அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அந்நிய முதலீட்டில் தமிழகம் ஆமை வேகத்தில் செயல்படுவதாகவும் திமுக ஆட்சியில் தொடர்ந்து முதலீடுகள் குறைந்து வருவதாகவும் அவர் புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து நிர்வாக திறனற்ற வகையிலேதான் தமிழக அரசு தொழில்துறை செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார். 2022 துபாய் மற்றும் ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் நாடுகளுக்கு சென்றார். 2023 சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றார். 2024 ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அதே ஆண்டில் அமெரிக்கா சுற்றுப்பயணமும் மேற்கொண்டார். மொத்தமாக 4 முறை பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிக மிக சொற்பமான தொகை மட்டுமே பெறப்பட்டிருப்பதாகவும், உண்மையில் கர்நாடகாவின் IT மையங்களும் மகாராஷ்டிராவின் தொழில்மயமாக்கலும் முதலீட்டாளர்களை கவர்ந்திருக்கின்றன. அந்த அரசுகளும் அதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு முதலீட்டு ஓட்டத்தில் மீண்டெழவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உட்கட்டமைப்பு மேம்பாடு, தூய்மையான நிர்வாக முறைகளை உள்ளிட்ட அந்த வெளிப்படை கொள்கைகள் ஆகியவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இதன் காரணமாக வெளிநாடுகளை சேர்ந்த முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை அவர்கள் உற்று கவனிக்காமல் மற்ற மாநிலங்களுக்கு அவர்கள் சென்று தங்களுடைய முதலீடுகளை செலுத்தி வருகின்றார்கள். 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு நடத்திய கருத்தரங்கில் பேசும்போது கூட ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தொழில்துறை பின்தங்கியுள்ளது என்று கருத்து தெரிவித்திருப்பதாகவும் EPS தன்னுடைய அறிக்கையிலே மேற்கோள் காட்டியிருக்கின்றார். எனவே தமிழக அரசு தொடர்ந்து பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் நல்ல நடவடிக்கைகளை எடுத்து தொடர்ந்து அந்த அந்நிய செலாவணியை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.